நீங்க எந்த மருத்துவ முறைய ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலுமே சரி, எல்லா டாக்டர்ஸுமே என்ன சொல்றாங்க? நீங்க நல்ல உணவுகள சாப்பிடணும். பழங்கள், காய்கறிகள் அப்படின்னு சாப்பிடணும். வாக்கிங் போகணும். நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும். இதையெல்லாம் சொல்றாங்க இல்லையா? நல்ல வாழ்வியல் முறைகள ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எத்தன பேர்னால அத சரியா ஃபாலோ பண்ண முடியுது? அப்படி பண்ணுனாலுமே அதை எத்தன நாளைக்கு தொடர்ந்து நம்மனால செய்ய முடியுது? நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே செய்யும்போது, நம்மனால ஏன் அத செய்ய முடிய மாட்டேங்குது? நம்ம கூட இருக்கிறவங்க எந்த விஷயத்துக்குமே அடிக்ட் ஆகாம இருக்கும்போது, நம்மனால எதனால செய்ய முடிய மாட்டேங்குது? மத்தவங்களுக்கு ஒரு 2 இட்லி போதும் அப்படிங்கிற இடத்துல, எனக்கு ஏன் 4 இட்லி, 5 இட்லி சாப்பிட்டாலுமே பசி அடங்க மாட்டேங்குது? அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் கேள்வி இருக்கும் இல்லையா? அந்த கேள்விக்கான விடையா வர்றது தான் மலர் மருத்துவம். ஏன் அப்படின்னா, மலர் மருத்துவம் அப்படிங்கிறது மனநிலைக்கான மருத்துவம். இது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம சோம்பேறித்தனத்தையும் சரி பண்ண முடியும், நம்மளோட கிரேவிங்ஸையும் சரி பண்ண முடியும், நம்முடைய மனநிலைகளையும் மாத்திக்க முடியும். இது மூலமா நமக்கு தேவையான மாதிரியான மனநிலையை நம்ம மாத்தி, நம்முடைய வாழ்வியல் முறைகளையும் சரி பண்ணிடலாம். நம்ம உடலையும் மனசையும் ஆரோக்கியமா வச்சுக்கவும் முடியலாம். அதுதான் மலர் மருத்துவம்.